ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமி இன் திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கருவாடு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் சம்மந்தி தாங்க பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, அது மாதிரி கிழங்கு இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கருவாடு எடுத்துக்கோங்க. அதை ஒரு 15 நிமிஷம் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா மேரினேட் பண்ண வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்த இந்த நெத்திலி கருவாடை பார்த்தீங்கன்னா ஆயில் எதுவுமே சேர்க்காமல் கடாயில் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா வதக்கி அது லைட்டாக ட்ரை ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெத்திலி மீன் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவினா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் இன்னும் வேணால் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதோட காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக புளி, இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நெத்திலி மீன் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. வெறும் 2 நிமிஷத்தில் சூப்பராக இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிழங்கோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மதியம் லஞ்சுக்கு இந்த மாதிரி கிழங்கு வகை கூட எல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நெத்திலி மீன் கருவாடை கிடைச்சா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை.